ப்ரொடியூசர் வேற கால் பண்ணிட்டாரு. ஆ கதை வேற ஒன்றும் ரெடி ஆகல. நம்ம வேற அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அதுக்குள்ள. என்ன பண்ணலாம்? செம்ம ஐடியா. நம்ம வயலண்ட் விக்னேஷ் அசிஸ்டன்ட் டைரக்டர் கால் பண்ணுவோம். எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம். வேற ஏன்டா வெறுப்பேத்துற? அசிஸ்டன்ட் டைரக்டர்னா உங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது தான் எங்களுக்கு வேலையா? ஒரு நிமிஷம் டைரக்டர் கால் பண்ணுறாரு. டே வயலண்ட் விக்னேஷே. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஊரில் தான் இருக்கியா? ஊரில் தானே, இங்கே தானே இருக்கோம். சரி 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 உன் கூட சேர்ந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் எத்தனை பயலுக இருக்காங்க? யார் யார் இருக்காங்க? இருக்காங்கண்ணா. ஸ்க்ரூ டிரைவர் சுரேஷ், கட்டிங் பிளேயரு கணபதி, ஆசா பிளேடு ஆசிக்கு, இன்னும் 2-3 பசங்க இருக்காங்கண்ணா. சரிடா தம்பி, அடுத்த வாரம் நம்ம படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுடா. அதுக்கு முதல்ல நீ என்ன பண்ணு, இந்த 2 டேங்க்கு லாரி ஃபுல்லாக பாலுவை வந்து ஃபில் பண்ணிட்டு வர சொல்லு. 2 லாரியா? தண்ணியாண்ணா? ஏண்டா பாலுனா வாட்டர் கேன் பாலுன்னு நினச்சியா? பிளட்டு பாலுடா. 2 டேங்க் லாரி ஃபுல்லாக பிளட்டு. 2 லாரி பிளட்டா? எதுக்குன்னு அவ்வளோ பிளட்டு? டேய் தம்பி, நான் ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன்டா. அடுத்த வாரம் ஷூட்டிங்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்டா. ஆனால் கதை ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ரத்த லாரி இருந்தால் மட்டும்தான் ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் எடுக்க முடியும். அதை பார்த்து 4 பேர் வந்து ஆர்காசம் ஆவாங்க. சரிண்ணா சொல்லிடுறேண்ணா. அப்புறம் அந்த 2 டேங்கர் லாரி ஃபுல்லாக பிளட்டு மட்டும் இல்லாமல் பாலுக்கிட்ட 50 பிச்சைக்காரி சொல்லிடு. 50 பிச்சைக்காரியா? எதுக்குண்ணே? நான் கடவுள் 2வா? அடே பிச்சைக்காரினா பிச்சைக்காரி இல்லைடா, பிச்சை எடுக்கிறவங்க கிடையாதுடா. இந்த ஹோலிக்கெலாம் ஒரு பிளாஸ்டிக் வச்சு அடிப்பாங்கல்ல, அப்படியே புளுக் புளுக்னு தெரிச்சிட்டு வருமே, அதை வச்சு தான் நம்ம ஹீரோயின் வந்து எல்லாரையும் வெட்டும் போது புளுக் புளுக்னு ரத்தம் திரிக்கிற மாதிரி வைக்க போகிறோம் சீனு. அதுக்கு தான் 50 பிச்சைக்காரி எடுத்துகிட்டு வர சொன்னேன். பிச்சைக்காரியா? சரிண்ணா சரிண்ணா. அடுத்தது இந்த காயலங்கடை கணேசன் இருக்கான்ல, அவன்கிட்ட ஒரு 60 கிலோக்கு இரும்பு ஜாமான் சொல்லியிருக்கேன். அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோ. 60 கிலோவா? அண்ணா, இந்த எந்திரன்ல இந்த மேக்னெட்டிக் புல்லிங் சீன் வருங்க, அந்த மாதிரி ஒரு சீன் வைக்க போறீங்களாண்ணே? வேற லெவல்ண்ணே. அதுக்கு இல்லடா தம்பி, இந்த படத்துலையும் பழி வாங்குற கதை தான். அதனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுது, துரு பிடிச்ச கத்தி, துரு பிடிச்ச கடப்பாரை, இதை வச்சு கொல்லுது, இதை வச்சு குத்துது. அவங்க சீல் வச்சு சாவட்டுமே. என்ன அப்படி என்னத்தை வாழ்ந்து சாதிக்க போகிறாங்க? வேற லெவல்ண்ணே, நீங்கள் பெரிய டேரக்டர்ண்ணே. சரிடா புகழாதடா. விட்றா. சரிடா தம்பி, அதுக்கடுத்தது இந்த குடிசை, இந்த காரு, பைக்கு இதெல்லாம் எரிக்க வேண்டியது இருக்குது. நீ என்ன பண்ணு, ஒரு 20 லிட்ரு சொல்லிவிடு. 20 லிட்டர் கேன் சொல்லிவிடு, கரெக்டாக இருக்கும். 20 லிட்ரு பெட்ரோலாண்ணா? பெட்ரோலா? பெட்ரோல் விற்கிற விலைக்கு எங்கடா பெட்ரோல் வாங்க முடியும்? மண்ணெண்ணடா. மண்ணெண்ணெய் மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்கேன், அவனுக்கு தெரியாதா? அவன் நம்பரை நான் உனக்கு அனுப்புகிறேன், அவன்கிட்ட கேளு. அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு, உன்னோட ரேஷன் கார்டு, என்னோடய ரேஷன் கார்டு, என் தங்கச்சி வீட்டுக்காரரு, பெரியம்மா எல்லா ரேஷன் கார்டும் வாங்கி கொடுக்குறேன். அவன் வந்து இந்த லைனில் நின்று எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவான். எல்லா மண்ணெண்ணையும் வாங்கி கொடுத்துருவான். அந்த மண்ணெண்ணெயெல்லாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிப்போம். சரிண்ணே, சிறப்பான தரமான சம்பவமாக பண்ணிடலாண்ணே. இந்த பாரு தம்பி, சம்பவம் கிம்பவம்லாம் பேசக்கூடாது, ஒழுங்காக பேசி பழகு. உனக்கு பாரதியார் கவிதை தெரியுமா தெரியாதா? அதை வந்து படத்தில் பேசணும். என்ன, அது ஒரு 4-5 கவிதையை எடுத்து வை, இல்லைன்னா உலக சினிமா உலகன்னு நம்மளை சொல்ல மாட்டாங்க. சரிண்ணே, கற்றுக்குறேண்ணே. அப்புறம் உனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், பார்த்தியா? ஸ்கிரிப்ட் பார்த்தேண்ணே, ஆனால் நடுவில் சில பேஜ்லாம் வந்து 3 பேஜ் 4 பேஜ்லாம் ரொம்ப காலியாக எம்டியாக இருக்குது. எதுவும் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டிங்களா? டே விவரம் இல்லாதவனே, அந்த காலி பேஜுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அதுக்கு முன்னாடி ஹீரோயின் நடக்கிறாங்கன்னு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 4 பேஜ் வந்து எம்டியா இருந்தது, அதுக்கு தான். அதான் அது என்னண்டா, ஹீரோயின் நடக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே நடந்து போகிறாங்க. 15 நிமிஷம் நடக்கிறாங்களா? ஒரே ஷாட்டா? ஆமாண்டா ஒரே ஷாட்டில் 15 நிமிஷம் நடக்குதுடா அந்த பிள்ளை. வேர்ல்டு கிளாஸ் ஃபில்ம் மேக்கர்ண்ணே நீங்கள், வேற லெவல்ண்ணே. சரிடா, இந்த பேச்சுவாக்கில் இந்த லென்த்தி லோகநாதனை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவன் வந்தால் தான் இந்த லென்த்தி ஷாட், இந்த அப்படியே 15 நிமிஷத்துக்கு ஒரே ஷாட்டில் ஒரே டேக்கில் அப்படியே நடக்க விட்டு அப்படியே எடுக்கிறதுல அவன் தான் எக்ஸ்பர்ட்டு. என்ன பண்ணு, அவனை எப்படி இருந்தாலும் அவன் பிடிச்சி உட்கார வச்சிரு. லென்த்தி லோகநாதனா? சரிண்ணே, சொல்லிடுறேண்ணே. சரி, உனக்கு பிடிச்ச ஒரு பறவை பேர் சொல்கிறா. பறவை பேர் அன்னப்பறவையா? டேய் அதெல்லாம் வைக்க முடியாது. நீ வேற சொல்லு.
வேறயா? எதுக்குண்ணே? எதுக்கா? இல்லைடா, இப்போ இந்த கன்னு போன படத்துக்கு வந்து நம்ம வந்து கழுகுன்னு வச்சோம். அந்த படம் வந்து நல்லா பேசப்பட்டுச்சு. அந்த கழுகுங்கிற அந்த விஷயத்தை தான் எல்லாரும் பேசுனாங்க. இந்த வாட்டி ஏதாவது ஒன்று வைக்கலான்னு பார்த்தா நீ அன்னப்பறவையை சொல்கிறியே. சரி பரவாயில்ல, வேறு ஏதாவது சிங்கம், புலி, நரி அது மாதிரி ஏதாவது சொல்லு. குதிரை. குதிரைடா. சூப்பர்ரா தம்பி. குதிரை. அதாவது நம்மளாவது பரவாயில்லடா, இந்த மாதிரி உயிரினங்கள் பேரை வச்சு தான் பொழப்பு நடத்துகிறோம். சில பேர் பெரியம்மா பெரியப்பன்லாம் பண்ணுறாங்க. அது இப்படிலாம் வந்து உறவு முறைகளை கொச்சப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி பறவைகள், விலங்குகள் பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணே, உறவுகளை வந்து கொச்சப்படுத்தக்கூடாதுண்ணே. அப்புறம் இன்ஷாட் இப்ராஹிமு, பிளாக் அண்ட் ஒயிட் பத்ரி, இவங்கெல்லாம் மிஸ் பண்ணிடாத. அப்படியே கையிலேயே பிடிச்சி வச்சுக்கோ, தேவைப்படுவாங்க. இன்ஷாட் இப்ராஹிமு, பிளாக் அண்ட் ஒயிட் பத்ரி, அவங்க எதுக்குண்ணே? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பத்ரிங்கிறவன் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டா, நம்ம படத்துக்கு நிறையா பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட் ஒன்று வருது, ஓகேவா? அந்த ஷாட்டெல்லாம் அவன் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்ரா. சம்மந்தமே இல்லாமல் வருதுன்னாலும் கேள்வியே கேட்காம பண்ணி கொடுப்பான். ரெண்டாவது, இந்த இன்ஷாட் இப்ராஹிம்ங்கிறவன் இந்த ஸ்கொயர் வீடியோ பண்ணுறதுக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டு ஓகே, அது என்னன்னா ஸ்கொயரு? அது என்ன தான் நீ பெரிய ஸ்க்ரீனு வந்து தேட்டரில் இருந்தாலுமே என்ன, அதெல்லாம் தேவையில்லை. நான் சில ஷாட்டு வந்து ஸ்கொயராக தான் எடுப்பேன் அப்படின்ட்டு வீம்புக்குன்னு எடுத்தா இந்த டேரக்டர் வந்து பாராட்டுறாங்கடா. அது நான் பார்த்துட்டேன். கல்ட்டு கிளாசிக் டேரக்டருங்கிறாங்க. பரவாயில்ல, அப்படிப்பட்ட பேரையாவது நம்ம வாங்கிட்டு போவோம். அதனால் அப்படி அண்ணே, நீங்கள் உண்மையிலே பெரிய ஆளுண்ணே. இது தெரியாமல் இவ்வளோ டேரக்டர்ஸு நிறைய ஃபுட்டேஜை எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணி ஃபாஸ்ட் குசுன்னு என்னென்னமோ பண்ணி தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. நீங்கள் பயங்கர அறிவாளிண்ணே. சரிடா. அப்புறம் படத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க இவங்க 2 பேர் தான்டா. நான் லீனியர் நாராயணன், சாப்டர் சந்திரசேகரன். இவங்க 2 பேர் இல்லாமல் இந்த படமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. நான் லீனியர் நாராயணன், சாப்டர் சந்திரசேகரனா? அவங்க எதுக்குண்ணே? அவங்க எதுக்கா? டேய், அதான் பேர்லேயே இருக்கே, உனக்கு எல்லாம் நொட்டுவாங்களோ. ஒரு ஆர்வம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறேன், கேட்டுக்கோ. இந்த நான் லீனியர் நாராயணனுங்கிறவன் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டா, படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை எப்படி பண்ணலாங்கிற ஐடியாவை கொடுக்குறதும், எந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் அது வரணும் அப்படிங்கிறதையும் இவன் தான்டா முடிவு பண்ணுவான். அதில் அவன் எக்ஸ்பர்ட்டு. ரெண்டாவது, இந்த சாப்டர் சந்திரசேகரன் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, படத்துக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அவன் இந்த சாப்டரை வைப்பான். ஓகேண்ணே, சிறப்பாக செஞ்சுருவாண்ணே. பீச் பெத்த பெருமாள் வந்து கான்டாக்ட் வந்து உனக்கு அனுப்புகிறேன், அந்த ஆளையும் ஃபாலோ பண்ணிக்கோ. அந்த ஆள் வந்தால் தான் இந்த ஹீரோயினை வந்து கையில் கன்னை கொடுத்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்டில் இந்த பீச்சில் பைத்தியக்காரி மாதிரி சுற்ற விட முடியும். இந்த மாதிரி ஷாட்லாம் வச்சாதான் கல்ட்டு கிளாசிக்கும்பாங்க, பார்த்துக்கோ. பீச்சை பெத்த பெருமாளா? இது வேறையா? அப்புறம் என்ன, எல்லாம் ஓகே தானே? எல்லாத்தையும் முடிச்சிருவல்ல? எல்லாமே ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனால் இந்த ஸ்கிரிப்டில் கடைசியில் சில லிங்க்லாம் வந்து அனுப்பிவிட்ருக்கீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா கில் பில்லு 1, 2 அப்புறம் சில படங்கள்லாம் வருது. இதெல்லாம் என்னதுண்ணே? சரிடா. அண்ணனுக்கு வேலை இருக்குது, அண்ணன் அப்புறமா பண்ணுறேன், வை. சத்த நேரத்தில் நம்மளோட அந்த கில் பில் லிங்க் அமுச்சு விட்டு அசிங்கப்பட்டோமே. சரி, வயலண்ட் விக்னேஷ் தானே, பார்த்துக்குவோம். ஏண்டா, ஒரு படம் எடுக்கிறேன்னு யாருன்னே தெரியாத கேரக்டர்கள்லாம் உள்ளே விட்டு வெறும் தெரிஞ்ச கேரக்டர் 1, 2ன்னு உள்ளே போட்டு ஒரு ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை மறுபடியும் ரிப்பீட்டாக போட வேண்டியது, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனு, இல்லை ஸ்கொயரு, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கதையே இல்லாமல் சும்மா ரத்தத்தை திரிக்க விட்டு நடா படம் எடுக்கிறீங்க. உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரை வேறு வேலை பார்க்குற பாருங்க, என்ன செருப்பால் அடிக்கணும்டா. இதை போய் நம்ம சொன்னோன்னா என்ன சொல்லுவாங்க? இது ஒரு கல்ட்டு கிளாசிக் படம்டா, நீ எப்படா இதை பற்றி பேசலான்னு நம்மளை திட்டுவாங்க. என்ன பண்ணுறது, இவங்க எல்லா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது நம்ம இவங்களை என்ன பண்ணுறது? போ.